அப்படி மஞ்சள் ஊற்றி அந்த சரவண கோயிலை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்ட காரணத்தால் என்னை கார்த்திகேயன் என்றும் சரவணன் என்றும் மற்றும் அன்றைய நேரத்தில் தேவர்கள் மூவர்கள் யாரையும் ஒரு அசுரனாகப்பட்ட சூழவன் சிறைச்சேதம் செய்து அவர்களை எவ்வாறு துன்பத்தினான் அவனை அழிக்கவே நாம் பிறந்தோம். நெற்றிக்கண்ணில் பிறந்து நெற்றிக்கண்ணில் வளர்ந்து கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்ட என்னை கார்த்திகேயன் என்றும் சிவபாலன் என்றும் சிவமைந்தன் என்றும் சக்தி குலபாலன் என்றும் நினைப்பார்கள். இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த சூரபுரமனை வெற்ற காரணத்தால் தேவையான என்பவர் எனக்கு மனமிட்டு என் கலையாசம் என்று பேசுகிறார்கள். என் கலையாசமோ எவ்வளவு தெய்வமாக இருக்கிறது. எவ்வளவு தெய்வமாக இருந்தால் யானை வரும் பெண்ணை மணி யோசி கேட்கும் முன்னே என்று எங்கோ நாரதர் வருகின்றார். அவர் யாத்தக்கூடிய அந்த யார் விஷயம் இந்த கலையாசத்தை நினைக்கிறது. இதோ நாரதர் ஜபத்தை எதிர்பார்க்கின்றேன். நாரதர் வருவார். நாரதர் எங்கெங்கே சென்றார், என்னென்ன கண்டார் என்பதை இதோ எடுத்துரைக்கட்டும், வினாவட்டும், பார்ப்போம். தங்களுடைய குரல்சியால் இந்த கலைவாசங்கள் மீட்கிறது. இப்படிப்பட்ட தங்கள் வேந்தர் என் வேந்தர் எதற்காக வருகை ஏனேன் வந்தேன் என்பதை நான் காண வேண்டும். அதற்கு முன்பு வரவேற்பு எம்மிடத்தில் வந்தவரை வரவேற்பதே தமிழ் பண்பாடு. அவன் எதிராளியாக இருந்தால் வாருங்கள் என்று வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடை தம்பி கூறிவிட்டார். எனக்காக இந்த தம்பி கூற முடியுமா? அப்படி அந்த விஷயம் சொன்னதை ஈடான சுவையான என்று ஈடான சுவையான இசையே ஈடான சுவையான இசையே தவையொலியே இனிதா
இனிதான சுமையாய் மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தில் மதிப்போடு வர வேண்டும் தலையோகியே மதிப்போடு தலையோகியே இனிதான சுமையாய் பாதைய சுகமானுடன் அதற்காக பொருட்கொள்கையை அழித்து கொள்ளவே அதற்காக பொருட்கொள்வை அழித்து கொள்ளவே எல்லாம் சொல்லி சென்று எதற்காக உங்களுக்கு கேட்கிறீர்கள்? வடிவனவரே, தங்களுக்காக ஒரு கதை கண்டு வந்திருக்கின்றேன். அந்த கண்ணுடைய பெருமையை சொல்லலாம் என்பதை நானும் ஓடி வந்தேன். கதையுடைய பெருமை கூறலாம். தங்கள் ஏற்கனவே கொண்டு வந்த கிடையாது கோபுரத்துடன் இன்று கனியை கண்டு வந்தேன் என்று. ஆனால் அது ஒரு சிறப்பு. பழனி அப்பா என்று பட்டம் கிடைத்தது. உங்க அப்பாவுக்கு கிடைச்சது செருப்பு இல்ல, உங்க அப்பாவுக்கு கிடைச்சது செருப்பு. உங்களுக்கு கிடைச்சது இன்றைக்கு கனியினாலே பெரிய சிறப்பு. எங்க அப்பாவுக்கு கிடைச்சா சிவானுக்கு கிடைச்ச செருப்பு. உனக்கு எடுவிட போது உறுப்பு. உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு தேவை. நீங்க தம்பி கடவுள். உங்களுக்கு முருகன். இந்த அண்ணன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்தேன்னு சொன்னேன். நீங்கள் நானும் அண்ணனா வேணும். அண்ணன் தம்பியா? தாத்தா பேரன். தாத்தா பேரன். சரி, பூனைக்குட்டி மனமாறனே எப்படி கேட்டா? எப்படி இப்ப நான் தொட்டு வச்சிருக்கேன். வெள்ளி நீங்களும் தொட்டு பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா மணியாச்சு. கனியுடைய
அன்பை அக்கடித்து அக்கறையை இக்கரை விழாமல் விழவை கண்ட முருகா சிங்காரமே. பொங்கலுக்கும் பெயர்களுக்கும் பூங்கலியை ரெண்டு மணி பொருட்கள் முகாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கல்வியை நாம் அடைவதற்கு எப்படி பத்திகள் கண்டால் நேரம் அதை பத்திகள் கண்டால் நேரம் அதை பற்றி பத்திகள் கண்டால் நேரம் அதை பற்றி கொள்கிறாலும் பச்சைகள் சொன்னால் கோயிலால் அதற்கு எப்படி இருக்கிறது? இது மாதிரி இல்லை. தக்கடிக்காக வெள்ளியிட்டால் நல்ல வந்து உண்மையத்தான் கட்டிருக்கிறா. இருந்தாலும் பெரியவனை அந்த நான் என்ன வேலை பார்க்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எங்க கிட்ட என்ன வேலை பார்க்கறீங்கிறது எனக்கு தான் தெரியும். எப்படியா இருந்தாலும் உங்களை தான் நான் வேலை பார்க்க போறேன்னு இல்ல உண்மைதான். ஏன் அப்படின்னா உங்களுக்காக நான் வேலை பார்த்தேன். ஆனா பழையில உங்க எல்லாரையும் பின்னாடி வேலை பார்த்துட்டு போனானே. எப்படி 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 காப்படி கேட்டது புரிஞ்சா இல்லையா? புரியுது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அப்ப உங்களை வாய்ப்பு தானே செய்வாங்க. இல்ல மாப்பிள்ள உங்க பேச்சு சரியில்லை. முதல்ல உங்க பேச்சு சரியில்லை. முதல்ல கடவுள் தானே. ஆமா உங்களை பின்னாடி செஞ்சாங்களா இல்லையா? அது செய்யதான் செய்யறாங்க. அது பிரியப்பட்ட ஏற்றுக்கிறாங்க. ஒத்துக்கிட்டா இருக்கிறேன் மாப்பிள்ள. வண்டி தான் பார்த்து வந்தேன். அதான் ஒரு விஷயம். எக்காலத்திலும் முக்காலத்திலும் முருகனுக்கு பின்னாடி செய்வாங்க. கண்டிப்பா முன்னாடி செய்ய முடியாது. கண்டிப்பா. நான் எதை சொன்ன தெரியுமா? நீங்க எதை சொன்னீங்க? பழனி மலையில உங்களுக்கு அபிஷேகம் பண்றவனே உங்களை பின்னாடி செய்யா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா நீங்க ஒரு காலத்துல வாயிலை செஞ்சீங்க. கண்டிப்பா வாயில செஞ்சேன். வாயில செஞ்சேன். அருமையான கஷ்டம். வாயில எங்க செஞ்சு தெரியுமா? எங்க? நான் செஞ்சது வந்து ராமா கிருஷ்ண மந்திரத்தை கற்றுக்கிறதற்காக சிவமுடிகளுடைய நாராயண மந்திரத்தை ஓதுவதற்காக அந்த நாராயணனுக்காக இருக்கக்கூடிய அந்த எச்சி இலைய சோலை எடுத்து முன்னாடி வாயில செஞ்சு உள்ள போகணுங்கிறதுக்காக. அது
ஒட்டுமில்லை. அதுதான் உள்ள போகணும். ஆனா நீங்க முன்னாடி போய் வாயை வச்சு கடிச்சீங்க. அதுதான் உண்மை. முன்னாடி வச்சு வாயை கடிச்சது உண்மை. நல்லா இருந்துச்சா? அதை கடிக்க சொன்னது யாரு? நல்லா இருந்துச்சா? கடிக்க சொன்னது யாரு? நல்லா இருந்துச்சாங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லை. கடிக்க சொன்னது யாரு? கடிச்சது நல்லா இருந்துச்சாங்க. நான் தான் கடிச்சேன். கடிச்சது நான். உங்க அப்பா குடிச்சாரு, அதனால வரவு. உங்க அப்பா குடிச்சாரு, ஆமா. நீங்க கடிச்சீங்க. கடிச்சதுனால ஒரு புண்ணிய புருஷம் உண்டானா இல்லையா? உங்க அப்பா நக்கினாரா, நீங்க எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? நக்கில கூட்டமே நீங்க தானே. நக்கில கூட்டமே நீங்க தான். வாயை கிளறாதீங்க. என் வாயை என் ஊருக்கு குப்பையா? சரி, உங்களுக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கேன். இல்லங்க, நேரம் இல்லாம கொண்டாந்து எடுத்து வச்சிருக்கீங்க. நேரம் இல்லாம கிடையாது. சரியா? என்ன பேச வைக்காதீங்க. என்னைய தூண்டிட்டு பார்க்காதீங்க. வேணாம். என்ன செஞ்சு விட்டு நீங்க என்ன பேசிக்கிட்டு நீங்க என்ன பேச போறீங்க? போச்சு பாப்பா. ஐயா இவங்க 2 பேரும் பேசலாம்ல, நீங்க சொல்லுங்க. மக்கள் மணி 5 ஆச்சு. வேணாம், அவங்க பார்ப்பாங்க. கதையை முடிக்கணும். சரி, அப்ப காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரவாயில்லையா? நீ வீட்டுல உட்காந்து துணிக்குவேன். சரி, கேட்டுருக்கா. ஆக வெள்ளியைத்தான் தேடி வந்தேன். ஏற்கனவே அவர்களுடைய திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து விட்டிருந்தார்கள். ஆக ஏழான சுந்தரவள்ளியோ வேணும்படி சார்ந்த இருக்கின்றார். அந்தவரை உடனே திருமணம் முடிக்க வேண்டும். செல்லவார்கள், இந்த வடிவிலும் செல்லக்கூடாது. இந்த வடிவிலும் செல்லக்கூடாது. இவர் எப்படி போகணும்? இவருக்கு வாங்க. இந்த வடிவில் போகாம நான் எப்படி போகணும்? வேணுமனாக செல்ல வேண்டும். நோண்டாம தமிழ் கடவுள் மாதிரி அப்படி இல்லைங்க. சரியா? அப்படி ஓயமான கறிக்கடையில் விளையாடுறீங்களா? நாங்க தமிழ் கடவுள். நீங்க எந்த கடவுள்? நீங்க எந்த கடவுள் சொல்றீங்க? சும்மா நில்லியானா பேசாம கறிக்கடைக்கு போயிட்டு வந்தவங்க நீங்க பேசிட்டு புரிய மாதிரி இல்லைன்னா முனியாண்டி காசு ஹோட்டல் வேலை நான் யாரு? கருப்பணி சாமி நினைக்கிறேன். சொல்லுங்க. சரி, இருக்கட்டேன். மாப்பிள்ள வச்சா தானே. சரி, உடனே சென்று அண்ணனை திருமணம் வந்து வேணுமனாக சென்று கருமாய் மகன் உருமாறி செல்ல வேண்டும். சென்று அண்ணனை திருமணம் முடிந்த திருக்காட்சி வேண்டும். வாங்க. உங்களை ரொம்ப நாள் சென்று நாங்க பார்த்துருக்கேன். இல்லப்பா, நான் பக்கத்தில் உள்ள. ஏன்னா 7 தோசை ஒரு ஆள் திங்கிறாரு, நான் ஒரு தோசை அறால திங்கிறாரு. இருக்கிறதே எலும்புதான் வச்சு நுடிக்கிறாங்க. நீரோடு வாழ வேண்டும், நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும். இதோ உடனடியாக சென்று அந்த வழியை கடிமணம் பிடிச்சிருக்கா. எனக்கு என்ன தருவி? கடிக்க போய் கடிமணம் பிடித்து விட்டால் எனக்கு என்ன தருவி? எட்டுமை திருமணத்திலே கடிமணம் என்ற காத்திரும மனம். அதுதானே காத்திருமணத்தை முடித்து நான் கடிக்கிறதுக்கு நான் சென்று வந்தார். சென்று வந்தார். பாமாலை வாடி உங்களுக்கு பூமாலை சூட வருமானார். வள்ளி இருக்கான்னு காமிச்சது யாரு? இவர்தானே. மாமா சும்மா இருக்க நான் எடுத்து கடிக்கிறது. கண்டிப்பா நான் தான் மாமா. சரி, வரவா? ஏன் அப்படின்னா நீங்க போய் இப்ப என்ன விட போறீங்க? நீங்க என்ன செய்ய சொன்னீங்க? வார்த்தை போட போறீங்க. சரியா? அப்ப நீங்க 2 பேரும் கையை போடும்போது நானும் இடையில வந்து கையை போடுங்க. போட்டு பாருங்க. நீங்க போட்டு எடுக்கணும் தானே கவசம். நான் இடையில கையை போடணும்னு சொன்னேன். தவறா நினைக்கக்கூடாது. ஏன் தங்கச்சி தானே கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமா. அப்ப தாரவாரத்து கொடுத்ததுக்கு நான் தானே வரணும். அதான் நீங்க கை ஓட்டு எழுதி கொடுத்தாதான் தாலி என்பது ஒரு எலும்பு நான் சொல்றேன். இருவர் கையையும் வைத்து இடையிலே கை போட வருவேன். அப்படி என்றால் அந்த மங்கை பாமாலை சூடி நான் பயமாக்கிறேன். பூமாலை கொண்டு வருகிறா? பை போடுறதுக்கு உங்க அப்பா வருவாரா? பை போடுறதுக்கு பை ஓடுறது எங்க அப்பா வர, கை ஓடுறது உங்க அப்பா வருவாரா? கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. அப்படி உங்க அப்பா கை ஓட வரையில கண்டிப்பா நீங்க வாய் எங்க சொந்தமே கை போட வரதாயா? வாய் போடுறா இருந்தா அங்க மாமனையும் தந்துலாம் அப்படின்னு எங்க அப்பா வாய் போடுவாரு. ஆனா இப்படி எங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்றீங்கன்னா தாராத்து கொடுக்கும் போது மாமன் நான் கொடுக்கும் போது கீழே தண்ணீரை விடுவேன். அதை கொஞ்சமா வாய் விட்டு ஆளுங்க உள்ள போகும். அந்த தண்ணியை வாங்கி உங்க தங்கச்சிக்கு வெளியே கவலைப்படாதீங்க. அதை விட்டு நடந்தா நான் சொல்றேன். பாமாலை சூடி இதோ வழியை கடிமம் பண்ணிட்டு எல்லாருமே வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னையா வணக்கம் சொல்லிட்டு போறேன். ஐயா கேளுங்க. இந்த பக்கம் இருந்து தப்பிச்சு போறது பெரிய போல
மத்தாலும் உட்கார்ந்து தூக்குவாங்க உட்கார சிறப்பாக ஈடுபட்டுள்ள காரணத்தினாலே அடுத்த இடத்துக்கான வாய்ப்பை பார்க்கலாம் என்றால் அதனை மணி ஓசை மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சூழ்ந்து மணி ஓசை என்ன முருகனை போட வாடான்னு பேசுறீங்க? 1000 உங்களுக்கு மச்சனா இருக்கிறான், எங்களுக்கு குலதெய்வம் இல்லையா? மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சூழ்ந்து மணி ஓசை கேட்டு எழுந்து ஆசை கோடி சுமந்து ஒரு கோயில் சேர்ந்து இந்த கோவிலும் மணிவாசலை இங்கு
அன்பு அன்போடு அந்த ஒரு பாட்டு கருமேட்டு தருவாயில இருந்து ஒரு பாட்டு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. படிச்சுக்கிறோம் மக்கள் உங்களோட விருப்பத்தை என்ன 10 பாட்டு 50 பாட்டு கேட்டாலும் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். நமது ஏன்னா மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த வாழும் போதே கர்ணனாக வாழ்ந்து மறைந்த நமது கேப்டன் நினைவாக இந்த நம்ம மதுரையோட பாடல், மதுரையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவமான பாடல், அந்த பாடல் பாடிவிட்டு கரைசி ஆடிகளையே கருவாயங்களையே அடிகளை ஏழை கலைகேளை கருவேற்று கருவாய கலைகேளை கலைகேளியா கருவேற்று கருவாய கலமோரையில் கட்டுக்கதையில் முட்டுக்கதையில் கண்ணிகை வந்து உருவாகும் கைகனதிக்கர ஓரத்தில் வாக்கு செய்கிற வரலாறு கலைகேளை கலைகேளை கருவேற்று கருவாய சந்தேகமா இருக்கல. ஒரு விஷயம் கேட்குங்க. ஒரு விவசாயி கண்டுகளை நிறைய வளர்த்தாங்க. என்ன கண்டு? நிறைய கண்டுகள், அதாவது எங்களமோ கண்டுலாம் மரக்கண்டு செடிக்கெல்லாம் வச்சிருக்கேன். வச்சு வளர்க்கையில அவன் தண்ணி ஊற்றில குரங்கு ஒண்ணு பார்த்துச்சான். இந்த குரங்கு இருக்க ஒரு அந்த செடிக்கு தண்ணி கூட ஓயாம அந்த குரங்கு பார்க்கணும். இவர் எந்த செடிக்கு தண்ணி விடுறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்பத்தான் அந்த குரங்குக்கு ஒரு ஆசை வந்துச்சான். என்ன ஆசை வருகிறே? நம்மளும் இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சணும், செடியை வளர்த்தணும் அப்படின்னு ஆசை வந்துச்சான். அப்ப இந்த குரங்குக்கு அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். இல்லம்மா, அந்த கதையில சொல்றேன். இந்த குரங்கு சொல்லிச்சான் தேவையில்லை. அப்ப விவசாயி வெளியூர் போக தயாரிச்சான். அப்ப வெளியூர் போகணும் அப்படி ஒரு டைம் வந்துருச்சு. நேரம் அந்த நேரம் வந்தோடனே இந்த குரங்கு கிடைச்சான். நீங்க யார்த்தையும் சொல்ல வேணாம், செடிக்கு பூரா தண்ணி போச்சு காசியா இருக்கு. நீங்க வாத்து எனக்கு தண்ணி வாச்சு அந்த காலத்தை கொடுங்க, நான் செஞ்சுக்கிறேன். நேரம் வேற காலம் வேற.
குழந்தைகிட்ட அந்த விவசாயி சொன்னாராம், சனி குரங்கு நீ பார்த்து தள்ளி விடு, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நான் வர 28 நாள் ஆகும் சொல்லிட்டு போயிட்டாங்க. 28 நாள் என்ன கணக்கு? அவர் போய் ஊருக்கு போயிட்டு வர கணக்கு வேற என்ன? 10 நாள்ல திரும்ப கூடாதா? அப்படிலாம் இல்ல. 48 நாள் இருக்க கூடாதா? 5 நாள்ல திரும்ப கூடாதா? 38 நாள் வரக்கூடாதா? அவருடைய கணக்கு 28 நாள். கணக்கு இருக்கு. அப்ப அந்த குழந்தை சொல்லிட்டான், ஏங்க எந்தெந்த செடிக்கு என்னென்ன தண்ணி ஊற்றணும்னு கேட்டான். அந்த குழந்தை வந்து நல்ல யோசனையான குழந்தை. எப்படி நல்ல திட்டத்தை செய்யற எந்தெந்த செடிக்கு என்னென்ன தண்ணி ஊற்றணும்னு கேட்டான். சரி. அப்ப விவசாயி சொன்னாதான், சின்ன செடியா இருக்கிறது கொஞ்சமா ஊத்து, பெரிய செடியா இருக்கிறது நிறைய ஊற்றணும். ஆமா, நியாயமா தானே சொல்லியிருக்கிறார் விவசாயி. அந்த குழந்தை கேட்டான், சின்ன செடி பெரிய செடின்றது எப்படி பார்க்கணும், அதுக்கு அந்த விவசாயம் சொல்லிட்டாரு. சின்ன வேறாவது சின்ன செடி, பெரிய வேறாவது பெரிய செடி சொல்லிட்டு குழந்தை சரியாத்தான கேட்டான். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து 28 நாட்டுக்கு வந்து வார்த்தைக்காரு செடியெல்லாம் நல்லா வளர்ந்து ஒரு மனுஷன் வளர்ந்து செடி கூட அப்படியே இருந்துச்சு. ஏமா அப்பதான் ஆமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும். மாடு தெரியல. தெரியுமா? மாடு கடையில சொன்னீங்கன்னா நான் போய் ரெண்டா ஓடிடுவாரு. அப்பதான் நான் மாடு தெரிஞ்சிருக்கேன். மாடு அழகு கட்டியில இந்த சொல்றேன். மானோட இடமே இல்லை. ஒரு பெண்ணினுடைய அடையாளம் என்ன? ஆமா, உங்களுடைய சந்தேகமா இருக்கா? எந்த அடையாளத்தை சொன்னீங்க? இப்ப பாடுறீங்கல்ல, யாரோட அடையாளம்? மானுக்குள்ள மானுடைய அடையாளமே இல்லையே. எப்படி பொண்ணுக்குள்ள நீங்க பாடுறீங்க அதை வச்சுதான். எப்படி எப்படின்னா என்ன நான் பாடினேன்? நீ என்ன பாடுறீங்க? காணாத காரியத்தை நீ எதை வச்சு தெரியும் சொல்றீங்க? அதை வச்சுதான் சொன்னேன். எதை வச்சு? என்ன பிரச்சனை? பிரச்சனை வச்சு ஆரம்பிச்சோம். 8 மணிக்கா ஆரண்டு உன் பிரச்சனை என்னன்னு கேட்கிறேன்.
இல்ல உனக்கு மேல் நல்லா தானே இருக்கு உடம்பெல்லாம் உடம்பு நல்லா தானே இருக்கு நல்லா நினைச்சிருக்கீங்க. ஏன் நான் வைத்தியமா பார்க்க போறேன் மருத்துவமனை பக்கத்துல இருக்கு சேர்த்து விட்டு போவேன் அப்படியா? இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் ஒண்ணுமே சொல்லலை அப்ப இப்ப பேச நான் ஏதாவது சொன்னா மாநாடு வாங்கி கட்டி வச்சுக்கிட்டாங்களா? அப்புறம் இது வந்து மோந்து பார்க்கிறோமா? அதாவது அழகா பார்த்தோம், ஆசையை பார்த்தோம். சொல்லுமா, வாங்கிக்கலாமா? பேசுமா, நான் வந்திருக்கேன் இல்லையா? உன்னைத்தானே இசைத்தானே வந்த கோலமில்லை உலகம் எனக்கு ஒரே அப்படி ஒரே நமக்கு
ஒன்றும் இல்லை மறைபூ